வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அட்சய திருதியான இன்னைக்கு இந்த ஸ்வீட்டை பண்ணுங்க, உங்க வீட்டுல செல்வம் சேரும். அட்சய திருதிக்கு பால் சம்பந்தமான எந்த வகையான ஸ்வீட் வேணாலும் பண்ணலாம். 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டுல இருக்க சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி ஊத்தி 3 டைம் வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அரிசி நல்லா ஊறி இருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியை நல்லா கை போட்டு இது போல பிசைஞ்சு குக்கர்ல போட்டுருங்க. 1/4 கப் அரிசிக்கு நான் 2 கப் அளவுக்கு பாலை ஊத்திடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சிட்டிக்கு அளவுக்கு குங்குமப்பூ போட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சிடுங்க. இப்ப பாருங்க, அரிசி நல்லா வெந்து இருக்கு. இப்ப இது கூடவே நம்ம 1 கப் அளவுக்கு பாலை ஊத்திடலாம். இந்த அட்சய திருதிக்கு நீங்க நகை வாங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஒரு முழம் மல்லிகைப்பூ, கல்லுப்பு பாக்கெட்டு, சக்கரை, ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம், விபூதி, இதுல எதனா 2 பொருளை வாங்கினீங்க அப்படின்னா தங்கம் வாங்கினதுக்கு சமமா இது கருதப்படும். 1/2 கப் சக்கரை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டு உங்க வீட்டுல இருக்க நட்ஸை இதுல போட்டு கலந்து விட்டு இறக்கிடுங்க. எங்க வீட்டுல எப்போதுமே வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு முழம் மல்லிகைப்பூ, கல்லுப்பு, இது போல பால் பாயசம் பண்ணி சாமிக்கு படைச்சிடுவாங்க. கடன் வாங்கி தங்கம் வாங்கத்தை விட பாரம்பரிய முறைப்படி இதை பண்ணீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் சேரும். தங்கம் வாங்கி படைக்கத்தை விட ஐதீகம் சொல்ற இந்த முறையை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க வீட்டுல செல்வம் கொழிக்கும். இந்த அட்சய திருதிக்கு யாரெல்லாம் தங்கம் வாங்க சொல்லி உங்களை தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே.